அன்பு நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27 பார்க்கும்போது, அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரு? ராஜா கூட இருந்த எல்லா பெரிய பெரிய அதிகாரிகள். சரீரத்திலோ அவங்க உடம்புலையோ ட்ரெஸ்ஸில் தலை முடியல எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் வரைக்கும் அதுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. அவங்களோட அக்கினியில் தான் இருந்தாலும் எந்த அறிகுறியுமே இல்லை. அந்த வாசனையே வீசலை. ஆனால் தான் அந்த வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு வாழ்க்கையில் செய்தார் என்று பார்க்கணும். மனிதர் கண்களில் அது அக்கினி தான். ஆனால் அந்த அக்கினி ஆண்டவர் என்ன செய்தார்னா இவ்வளோ ஒரு அரணான கோட்டையாக மாற்ற என்று பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம வாழும் பொழுது, அதாவது வைராக்கியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும் போது, நம்ம மேலே என்ன அம்பு தூவி வீசினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை எது வாய்க்காமே போகும். கர்த்தருடைய பிள்ளை நிச்சயமாக செய்வார். உணர்ந்தவளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அல்லவா பெற்றும். God bless you.